விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு நடிகர், அவர் ஒரு கோழையா இருக்காரு. இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு எனக்கு சங்கடமா தான் இருக்கு. ஆனா ஒரு கோழையோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்த உடனே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு கட்சி அப்படின்னு இருந்தா மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, அயலக அணி அப்படின்றது இருக்கும். ஸோ அவர் ஒரு விக்டிம் பிளேஸை வந்து எடுத்துக்கிட்டு ப்ளே பண்றாரு. அதுவும் இல்லாம சேலஞ்சிங் ரோலோட தான் பேசுறாரு. இந்த ஒரு அடிப்படை அறிவு கூடவா இல்லை, ஒரு கூகுளில் போட்டாலே இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளிப்படையாக வந்துடும். ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து நாற்காலியில் உட்காரணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஃபேஸ் வேல்யூவை வந்து தவறாக பயன்படுத்துகிறாரு அப்படின்றத தான் ஒரு சாதாரண ஒரு சக மனுஷியாக நான் பார்க்குறேன். விஜயோட குடும்பத்தார்கள் இவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்காங்களா, இல்லை அவங்களே இவங்களை தள்ளி வச்சிருக்காங்களா இந்த மாதிரியான நடவடிக்கையினால அப்படின்ற மாதிரியான ஒரு மீம் பார்த்தேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னவா இருக்குன்னா, விஜய் அப்படின்றவர் வந்து ஒரு நடிகர், அவர் ஒரு கோழையா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாருமே வந்து கலைஞர் அவர்கள் வந்து ஒரு பிரமிப்பா பார்க்கறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் வந்து ஒரு எளிமையா அணுகக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார். ஸோ அதுதான் அவர்கிட்ட இருந்து அடுத்தடுத்து கட்ட தலைவர்கள் வந்து கற்றுக்கிட்ட விஷயம். ஆனால் தாவேகா கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எளிமையாக அணுகக்கூடியவராகவும் இல்லை. அவர் ஆரம்பிச்சிருக்கிற கட்சிக்கு வந்து அடுத்தடுத்த டீம் இருக்கு இல்லையா, அதை இதுவரைக்கும் அவர் எந்த விதத்துலையுமே வந்து அழகாக செதுக்குனதாவோ ஃப்ரேம் பண்ணதாவோ தெரியவே இல்லை. ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னு இருந்தால் மாணவர் அணி, இளைஞர் அணி, மருத்துவர் அணி, அயலக அணி அப்படின்றது இருக்கும். ஸோ அயலக அணி அப்படின்னா வெளிநாட்டில் வாழ் இந்தியர்களுக்கு, தமிழர்களுக்கு அங்கே ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த அயலக அணி வந்து அவங்கள பார்த்துக்கும். அங்கே ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அவருடைய பூத உடலை வந்து பாதுகாப்பாக இங்கே தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்க அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தோடு இருப்பாங்க. ஆனால் இது வந்து கரூர்லேயே நடந்த ஒரு சம்பவம். இது வரைக்கும் இந்த விஜயோ இல்லை அவருடைய கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களோ அவங்க போய் பார்க்கவும் இல்லை, அவங்களுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட கொடுக்கவே இல்லை. ஆனால் அரசு துறையிலேருந்து ஒவ்வொரு விஷயங்களாக அதோட உண்மைத்தன்மை வெளிப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு வீடியோ வந்து பதிவிடுறாரு. அந்த வீடியோலையும் என்ன சொல்றாருன்னா, அவர் ஒரு விக்டிம் பிளேஸை வந்து எடுத்துக்கிட்டு ப்ளே பண்றாரு. அதுவும் இல்லாமல் சேலஞ்சிங் ரோலோட தான் பேசுறாரு. இந்த சினிமாவில் வர்ற டயலாக் மாதிரி தான் வந்து சிஎம் என்னை வந்து நீங்கள் பழிவாங்கிறதா இருந்தால் என்ன பழிவாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முதிர்ச்சி இல்லாத ஒரு தன்மையை தான் காட்டுது. காரணம் என்னன்னா, அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு அரசியல் அறிவோ இல்லை பொது அறிவோ இல்லாதவர்களாக தான் இருக்காங்க. காலையில் கூட நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் பார்த்தேன். ஒரு 4 வண்டியை வந்து இடித்து நொறுக்கிட்டு அடித்து நொறுக்கிட்டு அது மேலே ஏறி தான் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் மரக்கிளைகள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது. மரக்கிளைகள் உடஞ்சி விழுந்து அதோட கிளைகள் எங்கேயாவது குத்தி இருந்ததுன்னா அது இறந்து போகிற அளவை விட ஒரு வலி மிகுந்த அந்த இதுலேருந்து வெளியில் வர்றதுன்றது அவ்வளோ ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதா இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் பிணக்குறாய்வு வந்து ஏன் நைட்டில் பண்ணாங்கன்றாங்க. உண்மையிலேயே அவருடைய கட்சியில் ஒரு மருத்துவர் அணி அப்படின்றது ஒன்று அவர் ஃபார்ம் பண்ணியிருந்தாருன்னா 2021 அரசாங்கம் வந்து நைட்லேயும் பிணக்குறாய்வு பண்ணலாம் அப்படின்றத வந்து ஜிஓவாக பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அந்த மருத்துவர் அணி சொல்லியிருக்கோம். அதையும் அவருடைய நீதிபதி வந்து சொல்கிறாரு, இரவோடு இரவாக ஏன் வந்து பிணக்குறாய்வு நடந்தது அப்படின்னு சொல்லுவேன். இந்த எமர்ஜென்சி பீரியடில் அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லைங்களா, கலெக்டர், அவருடைய அனுமதி பெற்று பிணக்குறாய்வு வந்து இரவுகளில் நடத்தலாம் அப்படின்றதும் ஒரு அரசு இது இருக்கு. அப்படின்னும் போது இதையெல்லாம் வந்து அவர் கட்சியினுடைய வழக்கறிஞர்கள் மீடியாக்களில் ஸ்டேட்மெண்ட்டாகவும் பேசும்போதும் எடுத்து சொல்லும்போது ஏன் மக்களுக்கு வந்து ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்துகிறாங்க, ஏன் ஒரு அடிப்படை அறிவு கூடவா இல்லை, ஒரு கூகுளில் போட்டாலே இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வெளிப்படையாக வந்துடும் அப்படின்னும் போது ஏன் இப்படி ஒரு தவறான தகவல்களை பரப்புகிறாங்க. ஒரு அரசியல் கட்சி தலைவர் இதை இந்த மாதிரி தவறாக புரிஞ்சு கொள்ளாதீங்கன்னு வழி நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் வந்து நாற்காலியில் உட்காரணும்னு ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, அதே மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட அவருடைய செயல்பாடுகள் இருக்கணும். அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நெகட்டிவான ஒரு இமேஜை தான் வந்து அவர் மேலே இருக்குது. தற்போது அவர் நடத்திய ஒரு 4-3 மாநாடுகள் நடந்திருக்கோன்னு நினைக்கிறேன். அதுலேயே ஏகப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் இருந்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல, அந்த ஃபேஸ் வேல்யூவை வந்து தவறாக பயன்படுத்துகிறாரு அப்படின்றத தான் ஒரு சாதாரண ஒரு சக மனுஷியாக நான் பார்க்குறேன். காரணம் என்னன்னா, அங்கே ஒரு 9 குழந்தைங்கள் இறந்துருக்காங்க இல்லையா. இப்போ நானும் ஒரு அம்மா தான்.
ஸோ அந்த 9 குழந்தைங்கள இறந்துருக்காங்கன்னா அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய வாழ்நாள் வழியாக இருக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல் வந்து ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்துல இருந்து மக்கள் வராங்க அப்படின்னும் போது குழந்தைங்களை கூட்டிகிட்டு வர்றவங்கள அனுமதிக்க கூடாது அப்படின்றத வந்து அந்த மாவட்டத்தினுடைய பொருளாளர்கள், செயலாளர்கள், அந்த கட்சியினுடைய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களை வச்சு நீங்கள் அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டர் டேங்க் வைக்கணும், ஒரு இம்மிடியட்டாக ஒரு கழிப்பறை வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் வெறும் இவங்க மட்டும் செயல்படுறது கிடையாது. காவல்துறையை குற்றம் சொல்கிறாங்க. இது காவல்துறை சார்ந்த விஷயங்கள் மட்டும் கிடையாது. கார்ப்பரேஷன், காவல்துறை, அப்புறம் ஹெல்த்து, எவ்வளோ துறை சார்ந்தவர்கள்லாம் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காவல்துறை சரியாலாம் செயல்படலை அப்படின்னு இருக்காங்க. காவல்துறை இதில் சில ஐடியாஸ் எல்லாமே அவங்க மறுபடியும் கொடுத்துருக்கிறதுனால தான் இந்த இழப்புகள் வந்து 40ஓட நின்றுச்சு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்க கேட்ட மாதிரி அமராவதி ஆற்றுப்பாலத்து பக்கத்துலேயோ இல்லை அந்த உழவர் சந்தையிலையோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா 40 400 ஆயிருக்கும். இல்லைனா அமராவதி ஆற்றுப்பாலத்துக்கிட்ட போயிருந்தாங்கன்னா அது 4000 மாறி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். இவரை பொறுத்த வரைக்கும், விஜயை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ன சொல்கிறது, இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதுக்கு எனக்கு சங்கடமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு கோழையோ அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு விஷயம் நடந்தவொன்னே ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. 3 நாட்களாக அவர் எங்கே இருக்காரு, என்ன பண்ணுறாரு அப்படின்றதே தெரியல. இப்போ நான் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கேன், என்ன ஒரு விஷயங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்னோட மன உளைச்சலை பதிவு பண்ணுறதுக்காகவாவது நான் வெளியில் வரணும் இல்லையா? அந்த இழந்த குடும்பங்களை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கணும் அப்படின்றது. காலையில் ஒரு மீம் பார்த்தேன். என்னன்னா, விஜயோட குடும்பத்தார்கள் இவர்கிட்ட இருந்து தள்ளி இருக்காங்களா, இல்லை அவங்களே இவங்களை தள்ளி வச்சிருக்காங்களா இந்த மாதிரியான நடவடிக்கைனால அப்படின்ற மாதிரியான ஒரு மீம் பார்த்தேன். உண்மையிலேயே அது என்னை சிந்திக்க வச்சிருச்சு. ஓ உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஏன்னா அவர் அந்த வண்டியில் உட்காந்துக்கிட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணுறது அப்படின்றதுலாம் வந்து ஒரு நெகட்டிவிட்டியான நரசிஸ்டான ஒரு கேரக்டர். தயவு செய்து அதை பண்ணாதீங்க. தமிழகம் வந்து நீங்கள் ஒரு அரசியல் முன்னோடியாக தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அரசியல் முன்னோர்கள் எல்லாமே வந்து மக்களுக்காக நின்னவங்க. அம்பேத்கராக இருந்தாலும் சரி, பெரியாராக இருந்தாலும் சரி, அண்ணாவாக இருந்தாலும் சரி, எல்லாருமே மக்கள் பிரதிநிதிகளாக இருந்தவங்க. நீங்கள் வந்து அந்த மக்கள் பிரதிநிதியாக இருந்தால் மட்டும்தான் மக்களுடைய மனசுக்கு நெருக்கமாக இருக்க முடியும். வெறும் உங்களுடைய தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியினால் மட்டுமே நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து ஆளும் கட்சியை எதிர்க்கிற மாதிரி தெரியுது. உங்களுக்கு மேடை நாகரிகம் அப்படின்றது சுத்தமாக கிடையாதுன்றது மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க மக்கள், நான் மட்டும் இல்லாமல். காரணம் என்னென்னா, ஒரு ஆளும் அரசாங்கத்தை தலைவர் முதலமைச்சர் அவர்களை வந்து சிஎம் அங்கிள்ன்றது, மிஸ்டர் சிஎம்ன்றது, இதெல்லாம் வந்து மேடை நாகரிகமே கிடையாது. அதனால் இனிமேலாவது உங்களுடைய கட்சி மாநாடுகள்லையும் சரி, உங்களுடைய பேச்சுக்கள்லையும் சரி, செயல்பாடுகள்லையும் சரி, உங்களுடைய அறிக்கைகள்லையும் சரி மேடை நாகரிகம் அப்படின்றது வெளிப்படும். மக்களுக்கான பிரதிநிதியாக நீங்கள் களத்தில் வருவீங்க அப்படின்றத நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ வரைக்கும் மக்கள் சார்ந்த பொதுவான விஷயங்களுக்கு நீங்கள் எதுக்குமே பேசினது மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. இந்த ஒரு வருஷத்தில் தமிழகம் வந்து எத்தனையோ அரசியல் மாற்றங்களை வந்து கவனிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாளிகையில் வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. அவங்க கூட வந்து நீங்கள் நின்னீங்களா, இல்லை அவங்களுக்காக என்ன பண்ணீங்க, உங்களுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்றத வந்து மக்கள் எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய ரசிகர்களை மட்டும் வச்சு நீங்கள் வந்து அரசியல் கணிப்பை வந்து இது பண்ணிடாதீங்க. இது ஏதோ வந்து நான் நல்லா படிச்சிட்டேன் பார்த்தியா, நான் ஃபுல் மார்க் வாங்கிட்டேன் அப்படின்ற மாதிரி மனப்பாடம் பண்ணி எழுதின மாதிரி இருக்குது. மார்க் என்றைக்குமே உதவாது அப்படின்றது அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி சுய அறிவு வேணும். அந்த ஒரு பொது அறிவோடையும் தனி மனித ஒழுக்கத்தோடையும் ஒரு மேடை நாகரிகத்தோடையும் மறுபடியும் நீங்கள் மக்களை சந்திப்பீங்க அப்படின்றதுல மிக்க நம்பிக்கையோடு இதை முடிக்கிறேன். வணக்கம்.